உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். இது என்னுடைய பக்கிங்ஹாம் பேலஸ் உடைய பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 வீடியோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது பாருங்கள். ஸோ அதில் நம்ம ஸ்டேட் ரூம்ஸ் நல்லா கவர் பண்ணியிருந்தோம். இன்னும் 2 ஏரியா நான் இன்றைக்கி இதில் சொல்கிறேன்னு சொல்லியிருக்கேன். அதான் ராயல் மியூஸும் குவீன்ஸ் கேலரியும். ஸோ இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நல்லா அழகான ஹார்சஸ், கேரேஜஸ், அதுக்கு மட்டும் இல்லாமல் கூட நம்ம குவீனோட ட்ரெஷர்ஸ்லாம் என்னென்னு போய் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஹார்சஸ் பார்க்க வந்திருக்கோம். மெயினாக என்னென்னா ராயல் ஃபேமிலியாகவே எந்த ஒரு ராயல் ஈவெண்ட்டுக்கும் நல்லா அழகாக பெரிய கேரேஜஸில் உட்காந்து போவாங்க. ஸோ இங்கே நம்ம இந்த ஹார்சஸ்லேயும் இதே ஸ்டேட் ரூம்ஸில் கொடுத்த மாதிரியே இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஆடியோ சிஸ்டம். ஸோ ஒரு ரூமில் பார்க்கும்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி அங்கே என்ன இருக்குது பார்த்திங்கன்னா ரொம்ப அழகான 2 குதிரைங்க இருக்குது. ஸோ மெயினாக குதிரைங்க பற்றி சொல்லணும்னா என்னென்னா இங்கே 2 டைப்ஸ் ஆஃப் குதிரை இருக்குது. ஒன்று வின்சர் கிரேஸ், இன்னொன்று கிளீவ்லேண்ட் பேஸ். ஸோ இந்த வின்சர் கிரேஸ்ன்ற ஒயிட்டாக இருக்கும். இப்போ இது நம்ம பார்க்குற இந்த ப்ரௌன் கலர் ஹார்சஸ் பேர் கிளீவ்லேண்ட் பேஸ். அழகான கேரேஜஸ்லாம் இருக்கும்போது பார்க்குறோம். ராயல் வெட்டிங்கில் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் 18th சென்ச்சுரியில் இருக்க கேரேஜஸே நல்லா இன்னும் யூஸ் பண்ணுறாங்களாம். வெறும் டைமண்ட் ஜூப்ளிக்கு மட்டும் ஒரு புதுசாக ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம அதை பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒயிட் ஹார்சஸ் பார்த்திங்களா, அது பின்னாடி ரொம்ப அழகாக 2 வெள்ளை குதிரைங்க இருந்துச்சு. அது பேர் வின்சர் கிரேஸ். ஸோ ஏன் வின்சர் கிரேஸ்னால் குவீன் பப்ளிக் இப்போ இந்த பக்கிங்ஹாம் பேலஸ் ஓப்பன் பண்ணும்போது அவங்களோட இன்னொரு வீடு வின்சர் கேசல் அங்கே தான் போயிருப்பாங்க. ஸோ அந்த வின்சர் கேசலில் இந்த ஹார்சஸ்லாம் அங்கே தான் வளருங்க. அதனால் இந்த வின்சர் கிரேஸ் அப்படின்னு இதுக்கு சொல்கிறாங்க. ஸோ ஹார்சஸ் பார்த்தாச்சு. இப்போ ஒரு கோச்சாக போய் பார்க்குறோம். இதுதான் கேரேஜஸ். ஸோ இதில் அழகாக உட்காந்து போவாங்க. சம்டைம்ஸ் குவீன் உட்காந்து போவாங்க. அப்புறம் அவங்களோட பசங்க, கிராண்ட் பேரண்ட்ஸ், கிராண்ட் சில்ட்ரன் எல்லோரும் போவாங்க. ஃபேமிலியும் நிறைய இதில் போவாங்க. ரீசெண்டாகவும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரின்ஸ் ஹாரி அண்ட் மேகன் உடைய வெட்டிங்கில் கூட இந்த மாதிரி நல்ல ரீசெண்டாக போனாங்க. ஸோ இது பார்க்குறது ரொம்ப அப்போ பார்க்கும்போது ரொம்ப அழகாக அப்படியே புதுசாக பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப பழைய விஷயங்கள் ரொம்ப பல வருஷங்களுக்கு முன்னாடி இருந்தது. நம்மளால அப்படியே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க ரொம்ப அழகாக. ஸோ இந்த கேரேஜஸ்லாம் பத்திரமா இங்கே நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறாங்க. அப்புறம் எப்போ எடுத்துகிட்டு போகணுமோ அப்போ மட்டும் அன்றைக்கி மட்டும் ஃபங்க்ஷன் டேயில் மட்டும் அதை வெளியே எடுத்து மற்ற நேரத்துலாம் இங்கே உள்ளே நல்லா அழகாக பராமரிக்கிறாங்க. அதனால் இந்த 100 இயர்ஸ்லேயே நமக்கு இந்த 2-3 நியூ கேரேஜஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பவுமே ராயல் ஃபேமிலி யூஸ் பண்ணுற அவங்களுடைய வண்டிகள்ன்ற போது இன்னும் கொஞ்சம் நல்ல ரொம்ப ஒரு ட்ரெஷரான ஐட்டமாக இருக்குது. இப்போ ஒரு ரூம்க்காக இப்போ பார்த்தாச்சு. அங்கே ஆடியோவில் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சொல்கிறாங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷலாக இன்னும் கொஞ்சம் க்ளோஸ்அப்பில் போய் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் வாங்க. இந்த மாதிரி தான் இங்கே ஏற்கனவே ஒரு டிவியில் ஓடிட்டுருக்கு. இந்த மாதிரி அந்த ஒயிட் ஹார்சஸ் கட்டி இந்த கேரேஜஸில் போயிட்டுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி பலன் இருக்குது. என்னென்னா நம்மளுடைய டைமண்ட் ஜூப்ளி கோச். ஏன்னா டைமண்ட் ஜூப்ளி ஈஸியாக ரீசெண்டாக குவீன் அவங்களுக்கு பண்ணாங்க. ஸோ அவங்க குவீன் ஆகி 60 இயர்ஸ் ஆனதுக்காக டைமண்ட் ஜூப்ளி செலிப்ரேட் பண்ணும்போது இந்த அழகாக கோச் தான் போனாங்க. அப்போ இந்த மாதிரி புதுசாக ஒரு கோச் அதுக்காக பண்ணியிருக்காங்க. இந்த கோச்சோட டீட்டெயில்ஸ் என்னென்னா இது ஆஸ்திரேலியாவில் பண்ணியிருக்காங்களாம். 3000 kgs வெயிட்டாம். இதை பண்ணுறதுக்கு ரொம்ப நாள் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஆக்சுவல் டிலே கூட ஆகிடுச்சு வரத்துக்கு. அப்புறம் இது ரொம்ப ஆக்சுவலாக ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு ஐட்டமாக. இது பண்ணுறதுக்கு 30 crores ஆச்சா ஆல்மோஸ்ட். அது மாதிரி ரொம்ப லாங் டைம் ஆச்சு. ஏன்னா மெயினாக இதில் ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய இருக்குது. இன்றைக்கி ரேட் படி பார்த்தா இது 65 crores worth தான். ஸோ இவ்வளோ பெரிய ஒரு ட்ரெஷர் ஐட்டம் போய் நம்ம இவ்வளோ க்ளோஸ்அப்பில் கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. ஸோ இது என்னென்னா நார்மலாக இப்போ குதிரை வண்டி அப்படிலாம் போனால் ரொம்ப ஆடும், இது மாதிரிலாம் ஆகும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதுக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெஷலாக கொடுத்துருக்காங்க. இதில் எலக்ட்ரிக் விண்டோஸ் இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகி வரும். அது மட்டும் இல்லாமல் ஹீட்டர்ஸ் நல்லா இருக்குது. அதனால் இந்த கோல்டுக்கெலாம் கூட நல்லா இதுவாகும். ஸ்டெபிளைசர்ஸ் இருக்கான். ஸோ இது மாதிரியான எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குது ரொம்ப. ஸோ இந்த எல்லா எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸோட சூப்பராக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ குவீன் உள்ளே உட்காந்து போகிற மாதிரி பிக்சர் நான் உங்களுக்காக ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா அழகாக அவங்களுக்கு ஃபிட் ஆகிற மாதிரி இருக்குது. கிட்ட க்ளோஸ்அப்பில் பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி கோல்டில் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கோல்டு கிடையாது, பட் ஆனால் நல்லா ரொம்ப பலன்னு இருந்துச்சு. இப்போ ஒரு சூப்பரான கார் பார்க்குறோம். இதான் ராயல் கார். இதை முக்கியமாக இந்த மாதிரி டிஸ்பிளேயில் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் இருந்தாங்களாம். குவீன் கடைசியில் அக்ரி பண்ணியிருக்காங்களாம். ஸோ இதை குவீன் ஓட்டின கார். ஆக்சுவலாக ராயல் கார்ஸ் எல்லாமே இந்த மாதிரி ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குமா. ஸோ இது ராயல் ஸ்டேட் கார்ஸ். இது மெரூன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கார் பர்டிகுலர் கார் நம்ம பார்க்குறது ஜாகுவார் கார். ஸோ இந்த பிக்சரில் கூட அவங்க கார் ஓட்டுறது காட்டியிருக்காங்க.
குவீனே வந்து நிறையா உட்காந்து போகிற மாதிரி. ஸோ அவங்களுக்கு வந்து ஏற்கனவே ரோல்ஸ் ராய்ஸ் இருக்குது, பென்ட்லி கார்ஸ் இருக்குது, நல்ல ஹை கிளாஸ் கார்ஸ்லாம் நிறையா அவங்ககிட்ட இருக்குது. பட் ஆனால் வந்து இந்த பர்டிகுலர் காரும் வந்து ரொம்ப நல்ல ஒரு ஃபேமஸான கார், அவங்க யூஸ் பண்ணுற கார். அதனால் வந்து இது மக்களுடைய பார்வைக்காக வச்சுருக்காங்க இங்கே. ஸோ அப்படியே வந்து உட்காந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். இதுக்கு நல்ல ஒரு பார்க்கிங் ஸ்பேஸ்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் இந்த மெயினாக இந்த இடத்துல என்னென்னா வந்துட்டு ஹார்சஸ் இந்த மாதிரி ஒரு கேரேஜஸாக காட்டிருக்காங்க. ஸோ அதெல்லாம் பார்த்துருந்தோம். கூடவே வந்து ஆடியோ டூர் கொஞ்சம் கேட்டிருந்தேன், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். நான் பட் பாதி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இது நம்மளுக்கு இங்கே கிளாஸ் நடத்துகிறாங்க, ரைடிங் ஸ்கூல் மாதிரி. ஆக்சுவலாக உள்ளே இருக்க ராயல் பீப்புளுக்கு ஆக்சுவலாக பண்ணுவாங்க ரைடிங் ஸ்கூல் மாதிரி. ஸோ ப்ராக்டிஸ் செஷன்ஸ்லாம் இங்கே நடக்கும். அதனால் இங்கே தனியாக நான் கூட இது ஒரு ஹார்ஸ் ரைடிங் ஒரு வாட்டி போயிருக்கேன் நான். அது மாதிரி ஸ்லோவாக ஃபஸ்ட்டு ஹார்ஸில் ஏறவங்களாம் இந்த மாதிரி ஒரு இண்டோர் ஏரியாவில் வச்சு மேலே ஹார்ஸ் ரைடிங்லாம் சொல்லி தருவாங்க. இங்கேயே நிறைய இடத்துல ஹார்ஸ் ரைடிங் வந்து சில ஸ்கூல்ஸ்லேயே கூட இருக்குது. அப்படியே நான் ஹார்ஸ் ரைடிங் போன பிக்சரையும் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இது என்னுடைய பழைய பிக்சர் இங்கே இன்சர்ட் பண்ணியிருக்கேன், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ அப்படியே சூப்பராக நானும் இந்த மாதிரி ஒரு இண்டோரில் ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து எங்கே வந்திருக்கோன்னா குவீன்ஸ் கேலரி வந்து மெயினாக ஒரு நல்ல ஒரு பெரிய மியூசியம், பக்கிங்ஹாம் பேலஸ்லேயே அது பார்ட். ஸோ அங்கே என்னென்னா நம்ம வந்து நிறைய பிக்சர்ஸ்லாம் எடுக்கலாம். இது மெயினாக ரொம்ப அவங்க பல வருஷங்களாக, பல நூற்றாண்டுகளான்னு சொல்லலாம், அவ்வளோ பொக்கிஷமாக வச்சுருக்க ஐட்டம்ஸ்லாம் வந்து மக்களுடைய பார்வைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு இருக்கேன் இதில். இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அங்கங்கே நோட்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஒரு பெயிண்ட்டோ இல்லை ஒரு ஆர்ட்டோ ஒரு பொருளோ வந்து எங்கேருந்து வந்துச்சு, யார் கொடுத்தா என்னன்னு சொல்லிட்டு டீட்டெயில்ஸ்லாம் கரெக்டாக எக்ஸாக்டாக ரொம்ப பக்காவாக, அதுவும் மெயினாக நம்மளுடைய மன்னர்கள் பேரெல்லாம் போட்டு அழகாக போட்டிருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த ஒரு கலை நம்ம யூரோப்பியன்கிட்ட தான் வந்து நம்ம கற்றுக் கொடுத்ததா இந்த கலை போட்டிருக்காங்க. இந்த கலை வந்து நல்ல ஒரு பென்சில்லே வந்து நல்ல நம்ம போடுற மாதிரி அழகான பில்டிங்ஸ்லாம் வரைகிற மாதிரியான ஒரு கிராஃப்ட், நல்ல ஒரு ஆர்ட் இது. இங்கே பாருங்கள், இதே மாதிரி இன்னும் பில்டிங்ஸில் வர அந்த ஃபுல்லாக படிக்கட்டுகள், அந்த வாலோட நுட்பங்கள், இதெல்லாம் வரைகிற ஒரு ஸ்கில். இது வந்து நமக்கு வந்து யூரோப்பியன் கிராஃப்ட்ஸ்மென் அனுப்பி நம்மளை வந்து ட்ரெயின் பண்ணதாக இதில் போட்டிருக்காங்க. ஸோ ஹிஸ்ட்ரி பார்க்கும்போதே வந்து இந்தியாவுக்குள்ளேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும், இந்தியா வெளியேருந்து பார்க்கும்போது கொஞ்சம் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக வேறு மாதிரி தான் இருக்கும். இது வெளியில் இருக்கவங்க எல்லாருமே கண்டிப்பாக ஒத்துப்பாங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல ஒரு அழகான ரொம்ப கோல்டில் ப்ளஸ் அது கூடவே வந்து சில ரூபி எமரால்ட் ஸ்டோன்ஸ்லாம் போட்ட அழகான ஒரு பீகாக் மாதிரியான ஒரு இங்க் ஸ்டாண்ட் மாதிரி. இது வந்து ப்ரெசன்டட் பை பனாரஸ் கிங்னு போட்டிருக்காங்க. 18th centuryயில் 1876 போட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஸ்பெசிஃபிக்காக இயர் போட்டு ராஜா பேர் போட்டு எந்த இடத்துலேருந்து வந்திருக்காங்க அது மாதிரி போடும். நமக்கு பழைய பொருட்கள், பழைய ஊர்கள் எல்லாமே ஞாபகம் வந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா வந்துட்டு நல்ல அழகான இந்த மயில் இறகால பண்ண அந்த நல்ல ஒரு ஸ்டாண்ட் மாதிரி இருக்குது, பென் ஸ்டாண்ட் மாதிரி. அது கூட தந்தங்கள், அதுக்கப்புறமா வந்து நல்ல அழகழகான கோல்டில் பண்ண பன்னீர் சொம்பு, அப்புறமா பான் போட்டு வைக்கிறது, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட ரொம்ப அழகாக இங்கே இருக்குது. என்னென்னா இதெல்லாம் வந்துட்டு 18th centuryயில் அவங்களுக்கு கொடுத்தாங்க கிஃப்டாக அப்படின்னு போட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள் வந்து அவங்களும் என்ன ரிட்டனாக என்ன கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த மன்னர்களுக்கு, அதையும் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இவங்களுக்கு கிஃப்டாக பெறப்பட்ட ஐட்டம்ஸ் தான் இவங்க அதை சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் வந்து பர்ச்சேஸ்டுன்னு கூட போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த எட்டயபுரம், ஸோ எட்டயபுரமில் வந்து ராமகுமாரா எட்டப்பா அவங்க வந்து 1875 இந்த கொடுத்த இந்த வால் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ யூஸ் பண்ண ராஜாங்கள் யூஸ் பண்ண இந்த வால், இந்த இதெல்லாம் வந்து இவங்க பொக்கிஷமாக இதை வந்து இங்கே அப்படியே பத்திரமா வச்சுருக்காங்க. அப்படியே பலன்ற ஸ்டேட்டில் எந்த மன்னர் கொடுத்தாரு, எந்த வருஷத்தில் கொடுத்தாருன்றது வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு வியக்கத்தக்க விஷயமா இருந்துச்சு. இப்போது சில இது க்ளோஸ்அப்பில் நோட்ஸ் உங்களுக்கு காட்டணுன்றக்காக இந்த நோட்ஸ்லாம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு. ஸோ நீங்கள் மேபி ஸ்க்ரீன்ஷாட்டாக பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் படிக்கிறதா நீங்கள் படிக்கலாம். ஸோ அந்த டைமில் வந்து எப்படி இந்த வால் வந்து அந்த உரைக்குள்ளே வைப்பாங்களா அந்த ஷேப்பில், டிஃப்ரெண்ட் ஷேப்பில், அந்த மாதிரிலாம் இங்கே அழகாக டிஸ்பிளேயில் இருந்துச்சு. சரி, அது மட்டும் வந்துட்டு என்னென்ன கலைகள் அவங்க வந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்றதுக்கும் வந்து நம்ம நிறைய வந்து டிஸ்பிளேயில் போட்டிருக்காங்க. என்னென்னா வந்துட்டு அந்த ஏரியா பார்க்கும்போதே நமக்கு வந்து கொஞ்சம் பெருமையாக இருக்குது. ஏன்னா நிறைய நம்மளை சுற்றி ஃபுல்லாக வந்து விளக்காரங்க தான் வந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் உட்காந்து நல்ல ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் பார்க்குறாங்க. பட் பார்க்கும்போது வந்து இந்தியன் கிராஃப்ட்ஸ்மேன்ஷிப் அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை பற்றி புகழ்ந்து எழுதியிருக்கும் போது நமக்கே வந்து ரொம்ப பெருமையான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இது வந்து குவீன்ஸ் கேரில் அவங்க பொக்கிஷமாக இதில் டிஸ்பிளே பண்ணியிருக்க வந்து எல்லா இந்தியனுமே வந்து ஒரு பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான் இது. ஸோ அவங்க மியூசியமில் வந்து சில விஷயங்கள் வந்து மாற்றினே இருப்பாங்க. அதாவது என்னென்னா இயர்லி வந்து 3 types ஆஃப் மியூசியம் ஐட்டம்ஸ் இருக்குமா. ஆனால் மோஸ்ட்லி வந்து இது இந்தியன் பேஸ்டாக தான் இருக்கும். சம்டைம்ஸ் ஆஃப்ரிக்கன் பேஸ்ட் அந்த மாதிரி கூட சில ஐட்டம்ஸ் இருக்கலாம். பட் நாங்கள் பார்க்கும்போது இந்த டைமில் வந்து எல்லா ஐட்டம்ஸுமே வந்து நம்ம இந்தியா பேஸ்டாக, அதனால் வந்து நான் லாஸ்ட் டைம் வரும்போது கூட
ஆக்சுவலாக இந்தியன் பேஸ்டாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு இந்தியன் ஐட்டம்ஸ் நிறைய டிஸ்ப்ளே பண்ணியிருக்கிறது வந்து பார்க்கும்போது ரொம்ப நல்லா பெருமையான விஷயமா தான் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு எப்படி அந்த கேடயம் இந்த போர்லலாம் வச்சுருந்தாங்கல்ல, அந்த வாலில் இந்த பர்டிகுலர் வாரில் வந்து யூஸ் பண்ணாங்க இந்த கேடயம், அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் இதில் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு அலி முராட் கான் அவர் கொடுத்ததாக போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு வந்து இங்கே எனாமிலிங் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய லேடிஸ்லாம் தெரியும், நிறைய ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியில் நிறைய எனாமில்ஸ் போட்டிருப்பாங்க. ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு லேட் 16th சென்ச்சுரியில் வந்து முகல் எம்பரர் அக்பரோடைய காலத்தில் வந்து இந்த யூரோப்பியன் கிராஃப்ட்ஸ்மேனை அனுப்பி அவங்க கோவாவில் இருந்தாங்களாம், போர்ச்சுகீஸ் இருந்தாங்களாம். ஸோ அவங்கக்கிட்ட வந்து இந்த மாதிரி எனாமிலிங் டெக்னிக்கை கற்றுக்கிட்டு நம்ம நிறைய எனாமிலிங் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி ராஜாங்கள்லாம் வந்து எல்லாருமே வந்து நிறைய கிஃப்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து அவங்களுடைய கலைகளை வந்து காட்டுற மாதிரியும் நிறைய ஐட்டம்ஸ் இங்கே போட்டிருக்காங்க. நிறைய ஐட்டம்ஸ் அப்படி தான் கிஃப்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒவ்வொரு கிஃப்ட்டுமே வந்து அவங்களுடைய கலைகளில் வந்து ரொம்ப எடுத்துக்காட்டுது அப்படின்னு ரொம்ப அழகாக பெருமையாக நிறைய இடத்துல ஓட்டியிருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இது பார்த்திங்கன்னா வந்துட்டு சில்வரில் அப்படியே திருப்பி இன்னொரு பன்னீர் சொம்பு, வேறு டைப் ஆஃப் பான், அப்புறம் இங்க் ஸ்டாண்டு. ஸோ இது வந்து என்னென்னா ரோஸ் வாட்டர் ஸ்ப்ரிங்க்லர்ஸ் போட்டிருக்காங்க. அதான் பன்னீர் சொம்பு. இது ராஜா பேர் போட்டிருக்காங்க. இதுலேயும் வந்துட்டு ராஜா பேர் போட்டு எல்லாமே வந்து 1875 இதெல்லாம். ஸோ அவ்வளோ பழமையான விஷயங்கள் வந்து ரொம்ப இப்படி பளபளன்னு இருக்குது. ரொம்ப ஒரு ஆச்சரியமாக இருக்குது. பெர்ஃப்யூம் ஹோல்டர் பாருங்கள் அது மேலே. ஸோ அதான் க்ளோஸ் அப் எடுத்திருக்கேன். இந்த செக்ஷனில் ஆக்சுவலாக வந்து நம்ம நகையெல்லாம் பார்த்துட்டுருக்கோம். அதிலே பார்த்திங்கன்னா வந்து அந்த நம்மளுடைய புலி போட்ட நகம், அதாவது புலி நகம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி மைனர் செயின் அது சொல்லுவாங்கள்ல, அதான் இங்கே சென்டரில் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான வந்து அந்த காலத்தில் போடுவாங்க, அதை பற்றியும் எழுதியிருக்காங்க. டைகர் நம்பர் ஐட்டம் 6 பார்த்திங்கன்னா வந்து டைகர் க்ளா ப்ரோச்சஸ் அப்படின்னு போட்டு அதுக்கு போட்டிருக்காங்க ஸ்பெசிஃபிக்காக. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி இருந்துச்சு, நமக்கு எந்த மன்னர்கள் யூஸ் பண்ணாங்க, எந்த காலத்தில் யூஸ் பண்ணாங்க, அது மாதிரி அப்படின்ற ஹிஸ்டாரிக்கல் இன்ஃபர்மேஷன் நிறைய தெரியுதுங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஊர்லேயும் சில நல்ல மியூசியம்ஸ்லாம் இருக்குது. சில இந்த அதுமட்டும்லாம் வந்து மைசூர் மகாராஜா பேலஸ் பார்க்கலன்னா நீங்கள் ஒரு வாட்டி பார்க்கணும். ரொம்ப அழகாக இருக்கும், அப்படியே ரொம்ப பளபளன்னு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. அங்கேயும் நிறைய இந்த மாதிரி வால்லாம் வச்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் திப்பு சுல்தான் கோட்டை அதுவும் இருக்கும். அதுலேயும் வந்து திப்பு சுல்தான் எங்கே வந்து சிறை வச்சாங்க அந்த டீட்டெயில்ஸ்லாம் கூட இருக்கும். ஸோ அதெல்லாமும் பார்க்கலாம். சில மியூசியம்ஸ் கேரளாவில், பாண்டிச்சேரியில் கூட நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் இருக்குது உங்களுக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ இங்கே வச்சுருக்கிறது வந்து இன்னும் ஆச்சரியமாக இருந்துச்சு. எப்படி நம்ம ஊர் விஷயங்கள்லாம் நம்ம இங்கே பார்க்குறோமே அப்படின்றது தான் வந்து இன்னும் கொஞ்சம் இங்கே ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த மாதிரியான வெப்பன்ஸ், அது மட்டும் இல்லாமல் இந்த அழகான கலைப்பொருட்கள், நகை, இதெல்லாம் ஒரு செக்ஷன் வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து பெயிண்டிங் ஒரு பக்கம் இருக்குது. அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய ஜைஜான்டிக் பெயிண்டிங் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது வந்து என்னென்னா லக்னோ மன்னன் வந்து இங்கே ஒரு கர்னல் வரும்போது அவர் வந்து எப்படி வரவேற்றார், நல்லா அப்படியே ஊரே வந்து நல்லா அழகாக வரவேற்ற மாதிரியான ஒரு நல்ல சீன் வந்து இங்கே போட்டிருக்காங்க. இது ரொம்ப பெரிய பெயிண்டிங், ரொம்ப அழகாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து அவதாரங்கள், என்னென்ன அவதாரம்னு ஒரு அவதாரமும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. வாமன அவதாரம், கூர்ம அவதாரம், அந்த மாதிரி சொல்லிட்டு ஒரு அவதாரமாக மொத்தம் எல்லா அவதாரமும் போட்டிருக்காங்க. பிக்சர்ஸ்லாம் வராக மேலே வாமன அவதாரம், ராம அவதாரம். ஸோ எல்லாமே வந்து அழகாக அந்த ஹிந்து கல்ச்சர், ஏன்னா மோஸ்ட்லி இங்கே எல்லாமே கிறிஸ்டியன்ஸ் தான், எல்லாமே கிறிஸ்டியானிட்டி பற்றி தான் இங்கே சொல்லுவாங்க. அதனால் ஹிந்துயிசம் பற்றியும் அதை பற்றி படிக்கிறது ரொம்ப இங்கே அபூர்வம். அப்படி இருக்கும் போதும் நம்ம இந்தியன் கல்ச்சர் என்ன அதை காட்டணுன்றதுக்காக தான் மெயினாக வந்து அங்கே இருக்கிற டிவோஷனல் ஸ்டோரிஸ் நிறைய. ஸோ இது பார்த்திங்கன்னா ஸ்டோரி ஆஃப் பிரகலாதா, பகவத புராணம். ஸோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதுக்கும் நிறைய பிக்சர்ஸ்லாம் வேறு போட்டிருந்தாங்க. ஸோ நான் கொஞ்சம் உங்களுக்கு கவர் பண்ணியிருக்கேன். ட்ராயிங் ஃபார்மில் வந்து இந்த பிரகலாதா இப்படி போட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா நம்ம ஹிஸ்ட்ரி நிறைய காட்டுது. ஆல்சோ அவங்களுடைய விக்டோரியா, நம்ம இப்போ குவீன் எலிசபெத்துக்கு முன்னாடி பல ஆண்டுகள் 63 இயர்ஸ் குவீனாக இருந்தது வந்து குவீன் விக்டோரியா காலத்தில் தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம
ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஸ்டார்ட் ஆனது, அந்த வணிகத்துக்காக வந்தது எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு விக்டோரியா இருக்கும்போது தான் அவங்களோட ட்ராயிங்ஸ் நிறைய பேர் நிறைய ட்ராயிங்ஸ் வரைஞ்சி கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நிறைய பரிசு பொருள் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பெரிய டிஸ்பிளேயில் வந்து நிறைய வச்சுருக்காங்க. ஸோ இதுதான் வந்து குவீன் விக்டோரியாவோட படங்கள். ஆல்சோ குவீன் விக்டோரியா பற்றியும் நிறைய ஹிஸ்ட்ரி இருக்குது. அவங்களோட கடைசி காலத்தில் வந்து அப்துல் அவங்களுடைய கலைகள் பற்றி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி நிறைய ஹிந்தி ஆக்சுவலாக கற்றுக்கினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க கைப்பட அவங்க எழுதி கற்றுக்கிட்ட ஹிந்தி புக்கு அதுவும் கூட டிஸ்பிளேயில் வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கிலீஷில் ஒரு படம் வந்திருக்கும் ஆக்சுவலாக குவீன் விக்டோரியா அண்ட் அப்துல் அப்படின்ட்டு. அந்த படத்தில் கூட நிறைய டீட்டெயில்ஸ்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு இது ராஜா ரவிவர்மா. ஸோ அவருடைய ஓவியங்கள் தெரியும், ரொம்ப வந்து அழகான ஓவியங்கள். அந்த ஓவியத்தில் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக இந்த பர்டிகுலர் ஓவியம் வந்து இட்ஸ் எ ப்ரெசன்டேஷன் ஆஃப் எ ஜூப்ளி அட்ரஸ் டு குவீன் விக்டோரியா, ராஜா ரவிவர்மா. ஸோ இந்த பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸும் போட்டிருக்காங்க. 1848 to 1906 இந்த ரவிவர்மா. ஸோ அதான் கிஃப்டாக வாங்கின ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து இங்கே ரொம்ப அழகாக டிஸ்பிளே போட்டிருக்காங்க. இங்கே மெயினாக பார்த்தீங்கன்னா வந்து பிளான் ஆஃப் த டெம்பிள் அட் ஸ்ரீரங்கம் டெம்பிள் வந்து உடைய ரொம்ப நுணுக்கமான விஷயங்கள். அது வந்து ரொம்ப அழகான ஒரு கோயில். அந்த கோயிலை வந்து ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க, எப்படி அந்த இதெல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப டீட்டெயிலாக அதை வந்து போட்டிருக்காங்க. அது வந்து ரொம்ப ஒரு ஆர்கிடெக்சர் பில்டிங் ரொம்ப. அதனால் அதோடைய ஃபுல் டீட்டெயில்ஸ் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக போட்டிருக்கும்போது அது ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறதுக்கே. இது தான் வந்து அது ஃபுல் பிளான், அந்த கோயில் எப்படி கட்டியிருக்காங்கன்ற அந்த பிளான். ஸோ அப்புறம் வந்து திப்பு சுல்தானுடைய நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ், கன்னடாவில் எழுதின நிறைய மேனுஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாமே வந்து இங்கே கொண்டு வந்து பத்திரப்படுத்தி வச்சுருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு லைப்ரரியாக அதை ஃபார்ம் பண்ணி அந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இங்கே டிஸ்பிளேயில் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக பொதுவாகவே வந்து இந்த மாதிரி ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் நினைப்பேன். எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து நமக்கு படிச்சிருப்போம், ஸ்கூல் டேஸில் படிச்சிருப்போம், அப்புறம் மறந்து போயிருப்போம் நிறைய விஷயங்கள். ஆனால் சில விஷயங்கள் வந்து நமக்கு அப்புறமா தெரியும் போது இன்னும் கொஞ்சம் ஆர்வமாக இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம அதை பார்ப்போம். ஸோ பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு கூட சில வந்து இங்கே ஹிஸ்ட்ரியில் வந்துட்டு ரொம்ப உங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம். ஸோ இந்த மெயினாக அவங்களாம் இந்த மாதிரி ஏரியா வந்து ரொம்ப நல்லா பார்க்கலாம், ரொம்ப டீட்டெயிலாக வந்து நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிக்கலாம். ஸோ இப்போ இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த மன்னர் யார் அப்படின்னு தெரியுதா ஆக்சுவலாக? ஸோ நம்ம வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் இவரை பார்த்துருக்கோம். ஸோ இவர் ஆனால் நமக்கு வந்து மனசில் பதிஞ்சிருக்கா இல்லைன்னு தெரியல. ஸோ இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. இவர் தான் வந்து ராஜா அக்பர் டூ ஷா அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டு சன்ஸ் அப்படின்னு போட்டிருக்காங்க. பின்னாடி இருக்கிறது வந்து அவர் பசங்க, பிரதரும் இருக்கார் அப்படின்னு போட்டிருக்காங்க அந்த பிக்சரில். ஸோ இதான் வந்து அக்பர் வந்து என்னென்னா ஸ்பெசிஃபிக்காக போட்டிருக்காங்கன்னா வந்துட்டு இதில் வந்து அவரோட மெயின் பையன் வந்து ஜஹாங்கீர் ஆனால் இந்த ஃபோட்டோவில் இல்லை. அவர் வந்து அந்த டைமில் வந்து சிறையில் இருந்தார், அதனால் இந்த பிக்சரில் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் உட்காந்துருக்க ஒரு டைப் ஆஃப் சேர் வந்து ஒரு மாதிரி யூரோப்பியன் டைப் ஆஃப் சேர். அந்த சேரில் யூஸ்வலாக அந்த மாதிரி உட்கார மாட்டாங்க. இது வந்து கொஞ்சம் ரேர் பிக்சர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஏதோ. ஸோ அந்த மாதிரியான ரேர் திங்ஸ் இல்லாமல் இது வந்து ஒரு ஆயில் பெயிண்டிங். இந்த ஆயில் பெயிண்டிங் வந்து ரொம்ப ரேராக தான் இருந்துச்சு அந்த டைமில் அப்படின்ற மாதிரியும் போட்டிருக்காங்க. ஸோ ஆயில் பெயிண்டிங் வந்து அக்பரை வச்சு பண்ணியிருக்காங்க. அதுவும் வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான பீஸ் இது அப்படின்ற மாதிரியும் இருக்குது. நம்மளுடைய எல்லா கடவுள் பற்றியும் ஹிந்து காட்ஸ் பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா டாபிக்ஸும் ஓரளவுக்கு கவர் ஆன மாதிரி இருந்துச்சு. ஒரு 2-3 ரூம் மாதிரி இருந்துச்சு மொத்தமாக இந்த கேலரி. பட் அந்த 2-3 ரூம் சுற்றி பார்க்கும்போதே வந்துட்டு நல்ல ஒரு நமக்கு ஒரு ஃபுல் கவரேஜ் கிடைக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அது நல்லாயிருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு நல்ல ஒரு டைம் பாஸாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பாய், பார்ப்போம் அப்புறம்.